தன்னையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களையும் கெடுத்து கொள்றவங்க யாரு? அவங்க யாரு? நாம ரொம்ப கேவலமான குணத்துல இருக்கோம், கேவலமான குணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற தன்மையே தெரிஞ்சுக்காம வீம்புக்காக வாழ்ந்துகிட்டு தானும் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் துன்பம் கொடுக்கிற குணம் இது சில பேர்த்திட்டு இருக்கும். இது எந்த ராசி, எந்த இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வேணாம். இந்த மாதிரி குணம் யார்கிட்ட வேணா பாமாவலாம். இந்த மாதிரி குணம் யாருக்கும் கட்டுப்படாதவங்ககிட்ட தான் வரும். அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க தேவையை நிறைவேற்றி கொள்ள, காரியத்தை நடத்தி கொள்ள மற்றவங்களோட சில காலம், அந்த காலம் அந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு காரியத்தை நடத்தி கொள்ள காலம் வரைக்கும் அப்படியே நல்லா பழகிட்டு இருப்பாங்க. ஒரு பீரியட்ல அந்த தேவை முடிஞ்சிருது. இப்ப ஆண் பெண் சேர்க்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், அப்ப தேவை முடிஞ்சிருது. அப்போ அந்த தேவை இருந்த பிறகு குணம் அப்ப இருக்காது. தன்னுடைய தேவை அங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ண உடனே, தனக்கு வேற பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்ச உடனே, ஏற்கனவே இவங்க யார் கட்டுப்பாட்டுல இருந்தாங்களோ அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து விலகிக்குவாங்க. இது இவங்களுக்கு புரியாத புரிதா இருக்கும். வாழ்க்கை துணருக்கு புரியாத புதிரா இருக்குன்னு இது வரைக்கும் நல்லா பழஞ்சு எப்படி அவங்க தேவை இருக்க வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தேவை முடிஞ்சா அவங்களோட ஒரிஜினல் குணம் வந்துருச்சு. அது தற்காலிகமானதுதான், நம்ம புதுசா நம்ம பிடிச்சிருக்கு தற்காலிகமானதுதான் அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அந்த நிரந்தரமா ஆதரவு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களை ஏதோ ஒரு வகையில பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வோடய அவங்ககிட்ட வாழ்ந்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க தன்னையும் கெடுத்துக்குவாங்க, அடுத்தவங்களும் கெடுத்துருவாங்க. இதுவும் சம்பந்தப்பட்ட 2 பேரோட கர்மவினையால வர்றதுதான். எனக்கு இந்த கர்மவினையே இல்லை அவங்களாலதான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கு அந்த கர்மவினை இருக்கிறதுனாலதான் அது மாதிரி ஆண்டவன் சேர்த்து வைக்கிறோம்.